நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த காலவேளையிலே ஆண்டவரே, இந்த காலவேளையிலே நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்கள் காதுகளை நீர் திறந்தள்ளும் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவீராக தகப்பனே, எங்களோடு பேசுவீராக தகப்பனே. ஆண்டவரே இயேசுராஜா, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை பலப்படுத்துவீராக. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே, நாளும் பின்தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே, நாளும் பின்தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே, தொடர்ந்து பயணம் செய்வே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே, அணைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. ஆண்டவரை துதிக்கிறோமே, நீர்களோடு பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்கள் காதுகளை திறந்திருந்த இயேசு நாமத்தில் கேட்கிறோம் தகப்பனே, ஆமென். காலவேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக வந்தார். சத்தியன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. சத்தியம், சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அந்த சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். அதாவது உலகத்தில் நிறைய அறிவு இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் விட ஒரு விசேஷமான ஒரு அறிவு சத்தியத்தை அறிகிற அறிவு. அந்த சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் எங்கேயும் பெற முடியாது. வேதத்திலிருந்து தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அதாவது இந்த சத்தியம் எங்கிருந்து வருதுன்னா, இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை சொன்னார். அவர் என்ன சொல்றார்? யோவான் 8வது அதிகாரம் 26வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், யோவான் 8:26. ஹலோ, நான் என்னை அனுப்பியனவர் சத்தியம் உள்ளவர். அப்ப பிதா சத்தியம் உள்ளவர். நல்லா புரிஞ்சுங்க, பிதா சத்தியம் உள்ளவர். அந்த பிதா அனுப்பி என்ன யார் அனுப்பினார்? இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். சத்தியம், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆகவே அவர் தான் பிதா தான் சத்தியம் உள்ளவர். இந்த சத்தியம் எங்கிருந்து வருது? பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அந்த பிதாவினிடத்திலிருந்து சத்தியம் குமாரன் மூலமாக நமக்கு வருகிறது.
பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அருமையான சத்தியம் இருந்தது. அது மாத்திரமல்ல, யோவான் 12வது அதிகாரம் 49வது வசனத்தில் அவர் தெளிவாக சொல்கிறார், நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு. அப்ப சத்தியத்தை எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்? பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, இந்த அது முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆகவே இந்த சத்தியம் நமக்குள்ளாக ஆண்டவர் வாசம் பண்ணினார். இன்னைக்கு இதுக்கு நேர் எதிர்மாறாதான் சத்தியத்திற்கு எதிராக இருப்பது தான் பொய். இந்த பொய்க்கு பிதாதான் பிசாசு. யோவான் 8:44 என்ன வாசிக்கிறோம்? பிசாசு என்ன செய்கிறான்? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அவனிடத்துல என்ன இல்லை? அவனிடத்துல சத்தியம் அவனிடத்தில் இல்லை. இந்த வசனம் தெளிவா சொல்லுது, சத்தியம் அவனிடத்துல இல்லை. யார்கிட்ட சத்தியம் இல்லை? பிசாசின் இடத்துல சத்தியம் 1% கூட கிடையாது, சுத்தமா அவுட். அப்ப சத்தியம் எல்லாம் ஆண்டவர் இடத்துல இருக்கிறது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான், அவன் சத்தியத்தில் நிலையிருக்கவில்லை. ஆகவே என்ன செய்கிறான்? பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அதனால இன்னைக்கு அவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது அவ்வளவு பொய்யா இருக்கு. பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது அந்த சத்தியத்தை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். சங்கீதம் 119 160 என்ன வாசிக்கிறோம் என்றால், சங்கீதம் 119 160, உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். வசனம் முழுவதும் சத்தியம் நிறைந்ததா இருக்கிறது, சத்தியம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு பிலாத்துக்கு முன்பதாக நின்றார். பிலாத்து அநேக கேள்விகளை கேட்டான். அப்ப யோவான் 18வது அதிகாரம் 37வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போம். யோவான் 8. அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை பிலாத்து கேட்கிறான், நீ ராஜாவா? இப்ப இந்த கேள்வியில தான் அவர் சிலுவையில் அறையணுமா வேண்டாமான்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? டிசைட் பண்ண போறான். நீ ராஜாவா? மற்ற எல்லாரும் கேட்குறாங்க, சொல்றாங்க இவர் தன்னை ராஜா, யூதருக்கு ராஜான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. நீ ராஜாவா என்று கேட்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். நல்லா கவனம் பகவீங்க. நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அப்ப இந்த ராஜா எதுக்காக வந்தார்? சத்தியத்திற்காக வந்தார், சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தார். இதை பிலாத்துவினிடத்துல ஆண்டவரே சொல்கிறார், சத்தியத்தை கொடுத்து சாட்சி கொடுக்க வந்தேன். அப்ப சத்தியவான்றது யாரு? நீங்களும் நானும் தான் சத்தியவான். இந்த சத்தியவான் எவனும் என்ன செய்கிறான்? என் சத்தம் கேட்கிறான். அப்ப சத்தியத்தை குறித்து ஆண்டவர் என்ன செய்தார்? சாட்சி கொடுக்க வந்தார். பிலாத்துவினிடத்துல போய் சொல்றாரு, நான் ராஜாதான், சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்த ராஜா. அப்போ இந்த சத்தியன்ற வார்த்தையை ஆண்டவர் மிக முக்கியமாக பயன்படுத்துகிறார். நீதிமொழிகள் 23:23 நல்லா தெளிவாக படிக்க வேண்டிய வசனம். நீதிமொழிகள் 23:23, சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை நீ வாங்கிட்டே இரு, அது முக்கியமான காரியம். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. யூதாஸ் காரியத்தை சத்தியத்தை விற்க பார்த்தான், 30 வெள்ளிக்காசுக்கு விற்க பார்த்தான். அவன் பிரதான ஆசாரிய இடத்துல வேத வார்த்தை போய், நான் அவரை காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? அவர் 30 வெள்ளிக்காசு கொடுக்க உடன்பட்டார்கள். ஆகவே இந்த சத்தியத்தை விற்று போட்டான். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த சத்தியம் தான் நம்ம முக்கியமான காரியம். இன்னைக்கு இந்த சத்தியத்தை பேசும்போது என்ன செய்கிறோம்? மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். இந்த சத்தியம் பேசும்போது அதிசயம் நடக்கிறது, இந்த சத்தியம் பேசும்போது அற்புதம் நடக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை பேசும்போது விசுவாசம் விருத்தியாகும். பிரியமானவர்களே, வார்த்தைகள் தான் சத்தியம், அந்த வார்த்தைகள் தான் கிரியை செய்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் 16வது வசனத்திலே முக்கியமான ஒரு வசனம், யோவான் 8:16. யோவான், நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு எப்படி இருக்கும்? சத்தியத்தின்படி இருக்கும், சத்தியத்தின்படி இருக்கும்.
பிரியமானவர்களே, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். இன்னைக்கு சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு மிகவும் முக்கியம். இன்னைக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ள நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். 1 யோவான் 2வது அதிகாரம் 21வது வசனம். 1 யோவான் 2:21. நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் அப்போ இந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்கிறோம்? அறிந்து கொள்கிறோம். வேதத்தை வாசிப்பதன் மூலமாக, வேத வசனங்களை கேட்பதன் மூலமாக இந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்கிறோம்? உணர்ந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சத்தியம் மிக முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு பிரியமானவர்களே, இந்த சத்தியம் என்ன செய்கிறது? நம்மை சரியான பாதையிலே நடத்துகிறது. பிரியமானவர்களே, அந்த பிரதான ஆசாரியர் வேதவாரகர்லாம் இருக்கிறாங்க. அப்போ பேதுருவும் யோவானையும் கொண்டு வந்து நிற்கிறாங்க. நீங்கள் எப்படி அற்புதத்தை செஞ்சீங்க, எப்படி அதிசயத்தை செய்தீங்கன்னு கேட்குறாங்க. முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறாங்க. பிரியமானவர்களே, பேதுருவும் யோவானும் அங்கே முன்னாலே நிற்கிறார்கள். யாருக்கு முன்னாலே நிற்கிறார்கள்? பிரதான ஆசாரியர் வேதவாரகர் முன்பாக நிற்கிறார்கள். அப்போ அவர்கள் தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நாம் வேதத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமானால் அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம். அது முக்கியமான ஒரு சத்தியத்தை தான் பேதுரு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இந்த ரட்சிப்புன்ற வார்த்தை எதுனாதான் முக்கியமான சத்தியம். இயேசு கிறிஸ்துவால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமும் கட்டளையிடப்படவே இல்லை. இப்போ ஒரு வியாதியாக இருந்த ஒரு மனுஷன் பிறவி சப்பானியை என்ன செய்கிறார்? குணமாக்கி விட்டார். அதுக்கு அவங்க கேட்கும்போது சொல்கிறாரு, இந்த வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். 10வது வசனத்திலே, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மருத்துவருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நெசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமமே, இந்த வால்யூம் இல்லை பஸ், இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் என்ன செய்யவில்லை? கட்டளையிடப்படவில்லை. அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை அதிலே தெளிவாக சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதான் ஒரு உண்மையான சத்தியம். இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. இந்த சத்தியத்தை பேதுரு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சத்தியம் தெளிவா இருக்கு. யோவான் சொல்லும்போது சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்ன செய்யும்? நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் உண்மையான நம்ம என்ன செய்யலாம்? பரலோகத்துக்கு போக முடியும். வேற வழியே இல்லை. அப்போ நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிரியமானவர்களே, இதைத்தான் அருமையான சத்தியமாக உலகத்திலே நாம் சொல்லும்படியாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? அடக்கி வைக்கக்கூடாது. அநேகருக்கு நாம் இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நாம் சொல்லும்போது என்ன செய்கிறது? அது கிரியை செய்கிறது. அவர்கள் பிரதான ஆசாரியர்கள் வேதவாரர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்த உடனே எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள். ஆனால் பேதுரு யோவான் என்ன செய்கிறார்கள்? எழும்பி வல்லமையாக தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக என்ன செய்கிறார்கள்? பேசுகிறார்கள். பேசின உடனே எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? அதிர்ந்து போனார்கள். அப்போ அதோடு முடிந்தது, இயேசு கிறிஸ்துவனுடைய சகாப்தம் முடிந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் பேதுரும் யோவானும் எழுந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்றி வேற ரட்சிப்பு உலகத்திலே கிடையாது, அவருடைய நாமமே வல்லமையுள்ள நாமம் என்பதை சொல்லுகிறார்கள். அதற்கு அடையாளமாக ஒரு பிறவி செப்பானி
அங்கே என்ன செய்யறான்? எழுந்து நிற்கிறான். அதை பார்க்கிறார்கள். பிரியமானவர்களே, எல்லாரும் அதிர்ந்து போனார்கள். இந்த சத்தியம் என்ன செய்கிறது? அதிசயங்களை செய்கிறது. அவருடைய நாமமே என்ன செய்கிறது? அதிசயங்களை செய்கிறது என்பதை தெளிவாக காட்டினார். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நாம் சரியாக உணர்ந்து கொள்வோமானால் அதனாலே வருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தாவீதை நாம் எடுத்துக்கொள்வோமானால் அவன் சாதாரண ஒரு ஆற்றிடையனாக இருந்தான். ஆனால் அவன் என்ன செய்தான்? ஒரு நாள் எங்கே வந்தான்? அதாவது அந்த யுத்தம் நடக்கிற இடத்துக்கு அவன் வந்தான். வந்து பார்த்தா கோலியாத்து ஒருத்தன் நின்றுகிட்டு இருக்கான். அவன் திட்டிக்கிட்டு இருக்கான். யாரை திட்டுறான்? இஸ்ரவேலின் தேவனையும் இஸ்ரவேலின் ராஜாவையும் அங்க நிற்கிற எல்லாத்தையும் திட்டுறான். அவ்வளவு மோசமா திட்டுறான். அப்போ அவன் என்ன செய்யறான்? அந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் நாம் எடுத்து வாசிப்போமானால் 33வது வசனத்திலே 32வது வசனத்திலே தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, முது அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்போ அவனுக்கு அந்த வேகம் வந்துருச்சு. ஏன்னா அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாக இருந்தான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. சவுல் சொன்ன முதல் வார்த்தை, நீ போக முடியாது. நீ என்ன செய்ய? நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். பாருங்க, ஒரு பெரிய கம்பேரிசனை ராஜாவே சொல்றான். உன்னை பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கான், ஸ்கூல்ல படிக்கிற சின்ன பையன் மாதிரி நிற்கிற. அவன் யுத்த வேண்டியான், அவன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் யுத்த வீரன், நீ போய் யுத்தம் பண்ண முடியாது. பிரியமானவர்களே, அது மாதிரி சொல்லும்போது சொல்றான், தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. அப்போ அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த ஆடை பிடிச்சிட்டு ஓடுது. அப்போ பார்த்துட்டு அந்த மேய்ப்பன் சும்மா இருக்கு இல்லை, பின்னாடியே போய் அதை அடித்து என்ன செய்யறான்? நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை என் வாய்க்கு தப்பு வைத்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று ஓட்டேன். அதை கொன்று ஓடுற அளவுக்கு அவன் சண்டை ஓட்டிருக்கான். சிம்சோன் இந்த காரியத்தை செய்தான்னு உடனே அவன் பெரிய பலசாலின்னு நம்ம நினைச்சோம். ஆனால் தாவீது சொல்றான், நான் சிறுவனாக இருந்தாலும், இந்த வார்த்தை தான் முக்கியம், சிறுவனாக இருந்தாலும் என்ன செய்தேன்? ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியும் கொன்று ஓட்டேன். அப்போ அதை மிகவும் தெளிவாக சொல்கிறான். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் முது அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். பாருங்க, ஒரு தெளிவான சத்தியத்தை அவன் சொல்றான். இவன் விருத்த சேதனம் இல்லாதவன். இவன் எதுக்கு சமானம்? அந்த கரடிக்கும் அந்த சிங்கத்துக்கும் சமானமாக இருக்கிறான். அவனை நான் கொல்லுவேன் என்றான். பிரியமானவர்களே, இந்த காரியம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? கடைசியில் அவனை பெலிஸ்தனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து 42வது வசனம், தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரியம் ரூபமான சிவந்த மேனிமுடமாய் இருந்தபடினாலே அவனை அசட்டை பண்ணினான். நம்ம அசட்டை பண்றவங்க அநேகர் இருக்கிறாங்க. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி என்ன செய்தான்? தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பிரியமானவர்களே, என்னென்ன வார்த்தைகளை கொண்டு சபித்தான்னு என்ன செய்ய எழுதப்படலை. அது எழுதியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப பயமா இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம போகும்போது உலகத்தில் அநேகர் என்ன செய்கிறார்கள்? கெட்ட வார்த்தைகளை சொல்லி நம்மை சபிக்கிறார்கள். நீ பிசாசு அந்த காரியத்தை தான் செய்கிறான். சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு முன்னாடி சிரிப்பா பேசினாலும் என்ன செய்கிறார்கள்? நம்மை சபிக்கிற மனிதர்களாக இருக்கிறார்கள். அவன் என்ன செய்தான்? தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அவன் என்னென்ன பேரை சொல்லி தாவீதை சபித்தான்னு சொல்லி இதில் எழுதப்படலை. ஆனால் அவன் என்ன செய்திருக்கிறான்? தன்னுடைய தேவர்களெல்லாம் சொல்லி என்ன செய்தான்? தாவீதை சபித்தான். அந்த சாபத்தை கேட்ட உடனே தாவீது பயப்பட்டானா? பயப்படலை. பிரியமானவர்களே, இன்னைக்கு இது ஒரு பெரிய எச்சரிப்பு நமக்கு. இன்னைக்கு நம்மை பார்த்து எத்தனை பேர் சாபமான வார்த்தைகளை சொன்னாலும் என்ன செய்ய வேண்டியதில்லை? பயப்பட வேண்டியதில்லை. அல்லேலூயா. தேவன் என்ன செய்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ தன்னுடைய என்ன செய்தான்? என்ன சாபமான வார்த்தைகளை சொல்ல முடியுமோ அப்படிப்பட்ட சாபமான வார்த்தைகளை சொன்னான்.
அப்பொழுது தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ. இதுலதான் உண்மையான ஒரு சத்தியத்தை சொல்கிறான். நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அப்போ கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இதைத்தான் பேதுரு சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. இந்த சத்தியத்தை தாவீது எப்படி சொல்றார்? கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன். நீ நிந்தித்த பார்த்தியா, அந்த கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன். அதுல எவ்வளவு அருமையான ஒரு சத்தியத்தை அவர் சொல்கிறார் என்று பாருங்க. இந்த இஸ்ரவேலின் இராணுவங்கள்லாம் ஒரு சவுல்லாம் யாருமே சொல்லல, ஆனால் அவன் சொல்லுகிறான். அதாவது இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கு பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதுல முக்கியமான ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. இல்ல, அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அதாவது யார்கிட்ட சொல்றான்? கோலியாத்தை சொல்றான், நீ பட்டயத்தையும் ஈட்டியை நம்பிதான் நிக்கிற. ஆனா கர்த்தருக்கு பட்டயமும் ஈட்டியும் வேண்டியது இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு தூரம் அவன் சத்தியத்தை உணர்ந்து கொண்டான் என்று பாரு. கர்த்தருக்கு வெற்றியை எடுக்க பட்டயமும் ஈட்டியும் வேண்டியது இல்லடா அப்படின்றான். பிரியமானவர்களே, அவன் இன்னொரு காரியத்தை சொல்றான், யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. பிரியமானவர்களே, அவன் ஒரு கவனை எடுத்து அடிச்சான், அது ரெண்டாவது காரியம். ஆனால் ஒருத்தர் விசுவாசத்தை பாருங்கள். இந்த யுத்தம் கர்த்தருடையது. வெற்றி கொடுப்பதற்கு பட்டயமும் ஈட்டியும் ஆண்டவருக்கு வேண்டியதில்லை. என்ன சார்? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன். இந்த வார்த்தைகள் உண்மையான சத்தியமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் யார் வாயிலிருந்து வந்தது? தாவீதின் வாயிலிருந்து வந்தது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் வந்ததுனாலே ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த நாளிலே பெரிய வெற்றியை கொடுத்தார். இந்த விசுவாசம்தான், விசுவாச வார்த்தைகள், சத்தியமான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வர வேண்டும். அது வரும்போது என்ன செய்கிறது? அது கிரியை செய்கிறது. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன். நீ எப்படி நிந்தித்தாயோ அந்த நிந்திக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, கிறிஸ்துவின் நாமத்தினாலே, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன் என்று என்ன செய்தான்? ஒரு கல்லை எடுத்து கவனிலே சுற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட இருந்தான். கொஞ்சம் விலகி இருந்தாலும் அவன் தப்பிச்சிருப்பான். ஒரு அங்குலம் விலகி இருந்தாலும் தப்பிச்சிருவான். ஆனா பாருங்க, ஒரு அங்குலமும் விலகாதபடி மைன்யூட்டாக கரெக்டா என்ன செய்தான்? அடிச்சிருக்கான். அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுடைய பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க ஆண்டவர் நினைத்து விட்டாரானால் யாரும் அதை என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. ஆனால் ஒரு வார்த்தையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன், நான் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன். நீ என்னை எவ்வளவு சாபமான வார்த்தைகளை சொல்லி சபித்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு மனுஷன் நம்ம பயப்படுறதுக்கு என்ன செய்யறான்னா, சாபமான வார்த்தைகளை சொல்றான், அசுத்தமான வார்த்தைகளை சொல்றான். அது அவன் ஏன் அப்படி சொல்றான்னா, அவனுக்குள்ள என்ன இருக்கு? பிசாசு இருக்கு. இந்த பிசாசினாலே நிறைந்தவன் என்ன செய்கிறான்? சாபமான வார்த்தைகளை பேசுவான், அசுத்தமான வார்த்தைகளை பேசுவான். அதை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயந்துடக்கூடாது. ஐயோ, இவ்வளவு அசிங்கமா சாபமா திட்டானே, அது நம்ம அஃபெக்ட் பண்ணிருமோன்னு சொல்லி என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் கர்த்தரின் ரத்தத்தில் இருக்கிறோம். ஆண்டவரின் ரத்தம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. பிரியமானவர்களே, அதனால இந்த உலகத்தில் நமக்கு என்ன இருக்கிறது? பெரிய போராட்டம். பிசாசு என்ன செய்கிறான்? அவருடைய மனுஷர்களை அசுத்த ஆவியினாலே நிரப்பினபடினாலே அசுத்தமான வார்த்தைகளை பேசுகிறார்கள், சாபமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். சாபமான வார்த்தைகளை பார்த்து பயப்படாதீங்க, அசுத்தமான வார்த்தைகளை பார்த்து பயப்படாதீங்க. அது ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் தேவனுடைய ரத்தத்தினாலே என்ன செய்கிறோம்? மூடப்பட்டு இருக்கிறோம். தாவீது பாருங்க, சின்ன பையனாலும் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. நீ நிந்தித்த கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன். கர்த்தரின் நாமம் பெரியது, கர்த்தரின் நாமம் வல்லமை உள்ளது. இதே தான் பேதுரு சொல்றாரு, நாம் ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. தைரியமாக பிரதான ஆசாரியருக்கு முன்பாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சத்தியம் என்பது தெளிவாக இருக்கும். அந்த சத்தியம் தெளிவாக வந்துவிட்டால் கண்டிப்பா என்ன உண்டு? வெற்றி உண்டு, கண்டிப்பாக வெற்றி உண்டு. இந்த சத்தியத்தின் வார்த்தைகள் யார் வாயிலிருந்து வந்துச்சு? தாவீதின் வாயிலிருந்து வந்தது, பேதுருடைய வாயிலிருந்து வந்தது.
அதனால என்ன செய்தார்கள்? எல்லாரும் பயப்பட்டார்கள். பிரியமானவர்களே, நம்மை அற்பமா எண்ணுகிறவர்களை பார்த்து என்ன செய்ய வேண்டியதில்லை? நாம் பயப்பட வேண்டியதில்லை. அதாவது தேவன் என்னை பலப்படுத்துவார், என்னை பயன்படுத்துவார் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? சத்தியமான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, பிரதான ஆசாரியருக்கு சவுக்கடி கொடுத்தது போல என்ன செய்தான்? அந்த வார்த்தைகளை அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். பிரதான ஆசாரியர் என்ன நினைத்தார்கள் என்றால், தாங்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்று நினைத்தார்கள். தாங்கள் சரியான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்தார்கள். ஆனால் நீங்கள் தவறான காரியத்தை செய்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் என்ன செய்தார்? தெளிவாக அவருக்கு காட்டும்படியாக என்ன செய்தார்? ஆண்டவர் அவளோடு பேசினார். பிரியமானவர்களே, நாம் வேதத்தை எடுத்து நாம் வாசித்து பார்ப்போமானால், அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தை நாம் எடுத்து வாசித்து பார்ப்போமானால், அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் அதில் 34வது வசனத்தை நாம் எடுத்து வாசித்து பார்ப்போமானால், கமாலியேல் என்ப ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் இருக்கிறார். அவர் அவரை எல்லாரும் மதிப்பார்கள். பிரதான ஆசாரியர், வேதவாரகர் எல்லாரும் மதிப்பார்கள். என்றால் வேதத்தில் அவர் தேறினவர். அப்போ அவர் இந்த பேதுரு யோவானை வெளியே போய் சொல்லிட்டு அவங்கள பார்த்து சொல்றாரு, அந்த எல்லாரும், அதாவது எல்லா சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்று பேர் கொண்ட அவர் ஒரு பரிசேயர். அவர் ஆலோசனை சங்கத்தாரை நோக்கி என்ன சொல்றாரு? இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார் கமாலியேல். இந்த கமாலியேல் வாயிலிருந்து ஒரு சத்தியமான ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை சொல்லுகிறது? ஏனென்றால் இந்த நாட்களுக்கு முன்பதாக தெய்வதாசன் ஒருத்தன் எழும்பினான். அவனுக்கு பின்னால நிறைய பேர் போனாங்க. அவன் செத்து போனான். உடனே எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. அதுக்கு பின்பதாக என்ன செய்யறான்? குடிமதிப்பு நாட்களிலே யூதாஸ் என்பவன் எழும்பினான். அவன் மறித்த உடனே எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. அது பிறகு யாரும் இல்லை. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்தால் என்ன செய்யும்? முறிந்து போகும். அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். ஆனால் எங்களுக்கு தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால், அவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். தேவனுடைய சத்தியத்தை சொல்கிறார். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடி பாருங்கள். நீங்க இப்ப என்ன யாரோட போர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? தேவனோட போர் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். பேதுருவை யோவானை நீ தொட்டினா நீ யாரோட போர் செய்யற? தேவனோட போர் செய்கிறாய். கமாலியேல் எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார். நடுங்கிட்டாங்க. தேவனோட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடி பாருங்கள். உடனே தான் சரி பேதுரு யோவானை போங்கன்னு போக சொல்லிட்டாங்க. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள், சில வார்த்தைகள் தேவன் என்ன செய்கிறார்? சில மனிதர்களை கொண்டு பயன்படுத்துகிறார். தேவனோட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடி பாருங்கள். அப்போ பேதுரு யோவானை தொடர்றதுக்கு அவங்க என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து என்ன செய்கிறது? வருகிறது. அவர்கள் சரியாக என்ன செய்கிறார்கள்? எச்சரிப்பு கொடுக்கிறார்கள். இன்னைக்கு தேவாலயத்தில் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படும் போது என்ன செய்கிறோம்? அதை கேட்டு பயந்து அப்படியே என்ன செய்யக்கூடாது? ஓடிவிடக்கூடாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் கீழ்ப்படிய வேண்டும். பிரியமானவர்களே, அதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம். இப்போ தாவீதுக்கு இருந்த அந்த வேகம், அந்த வேகத்தில் என்ன செய்தான்? அவன் தைரியமா இருந்து தாவீதுக்கு என்ன கோலியாத்துக்கு என்ன செய்தான்? எதிர்த்து நின்றான். இன்னைக்கு நமக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க என்ன வேண்டும்? பெரிய என்ன செய்யணும்? வீரம் தேவை. அப்போதான் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டுமானால், அவருக்காக வேலை செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய நமக்கு தேவை? என்ன தேவை? தைரியம் தேவை. தைரியம் இல்லாமல் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யவே முடியாது. தைரியம் இல்லாமல் அவர் வார்த்தையை, நாம் சத்தியத்தை சொல்லவே முடியாது. பிரியமானவர்களே, நீங்க ஆலயத்துக்கு வரீங்க, ஒருத்தரை பாக்குறீங்க, ஐயா நீங்களே இங்க ஆலயத்துக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? கேட்க பயமா இருக்கு. அவன் என்னமோ சொல்லிடுவானோ நினைக்க பயப்பட வேண்டியதா இல்லை. என்ன சொல்லிட்டா சொல்லிட்டு போறான். பிரியமானவர்களே, நாம் எப்படி நம்ம அநேகரை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வர வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? தைரியமாக ஆண்டவரை பற்றி என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். அந்த தைரியம் தேவை. அப்ப பாருங்க, யாருக்கு அது தைரியம் இருந்தது? தாவீதுக்கு இருந்தது. அவ்வளவு இராணுவமும் இருக்குது, பேசாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு இருந்த தைரியம், கர்த்தர் மேல் அவனுக்கு இருந்த தைரியம். அதனாலதான் அவன் என்ன செய்தான்? இந்த சத்தியத்தை சரியாக பேசினான்.
கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன். ஏனையா அவ்வளவு பேருக்கும் இஸ்ரவேலில் அத்தனை பேருக்கும் சொல்ல முடியல, சவுலினாலே சொல்ல முடியவில்லை வார்த்தையை தாவீது சொன்னான். இதுதான் ஒரு அருமையான ஒரு பாட்டு உண்டு. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியே, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோ, எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடியே. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்தியாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி. சத்ரு வெள்ளம் போல ஏறி வருகிறான், இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் வேஷம் இங்கு செல்லுமா, கோஷமிடும் இளைஞன் முன்னே நெல்லுமா. கர்த்தர் நாமம் வல்ல நாமமே, அல்லேலூயா கர்த்தர் நாமம் வல்ல நாமமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி. பிரியமானவர்களே, இந்த யெகோவா நிசி நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நமக்கு கண்டிப்பா என்ன உண்டு? வெற்றி உண்டு. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தானியேல் புத்தகத்தை நாம் எடுத்து வாசி பார்ப்போமானால், தானியேல் நாம் எடுத்துக்கொள்வோமானால், தானியேல் நாம் எடுத்துக்கொள்வோம். தானியேல் 2வது அதிகாரம் 45வது வசனம். பிரியமானவர்களே, இதுல அருமையான ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். தானியேல் நேபுகாத் நேச்சாருக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சம்பவிக்க போகிறதை ராஜா என்ன செய்கிறார்? ஆண்டவர் என்ன செய்கிறார்? ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனம் நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம். பிரியமானவர்களே, தானியேல் ராஜாவுக்கு தெளிவாக சொல்றார், ஐயா நான் சொல்ற வார்த்தை சத்தியம். ஒரு பெரிய கல் வரும், அது எல்லாம் அந்த சிலையை சுக்குனர ஒடிக்கும். அந்த கல் பெரிதாகி இந்தியா உலகம் முழுவதும் நிரப்ப போகிறது. இந்த விசுவாசத்துல தான் நம்ம இருக்கிறோம். உலகம் முழுவதும் அந்த கல் என்ன செய்யும்? நிரப்ப போகிறது. அந்த பெரிய கல் வருகிறது என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தானியேலுக்கு ஆண்டவர் தெளிவாக சொன்னார். அது சத்தியமான வார்த்தை, அது கண்டிப்பாக நிறைவேறப் போகிற வார்த்தை என்பதை தெளிவாக சொன்னார். பிரியமானவர்களே, அது வேதம் சத்தியமான வார்த்தை என்று சொன்னார். உடனே ராஜா என்ன செய்தான்? அவ்வளவு பெரிய ராஜா எழுந்துச்சு, அவர் பார்த்துல என்ன செய்தான்? சொத்துன்னு விழுந்தான். இப்போ அந்த சத்தியமான வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அதாவது ஒரு பெரிய கல், அது கல் எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். அது என்ன செய்கிறது? பூமியை முழுவதும் நிரப்ப போகிறது என்பதை யார் சொன்னார்? தானியேலே சொன்னார். பிரியமானவர்களே, அந்த விசுவாசத்துல தான் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த ராஜ்யம் என்ன செய்கிறது? பூமியை முழுவதும் நிரப்ப போகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்குள்ளாக இருந்து ஒரு பெரிய அதிசயத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த சத்தியம் நமக்குள்ளாக என்ன செய்கிறது? சத்தியம் நமக்குள்ளாக கிரியை செய்கிறதாக இருக்கிறது. சத்தியத்தை நாம் பேசும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? பல காரியங்களை என்ன செய்கிறார்? செய்கிறவராக இருக்கிறார். இதே வார்த்தைகளை ஸ்தேவான் பேசினதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 52, 53 வசனங்களை நாம் எடுத்து வாசி பார்ப்போமானால்,
பிரியமானவர்களே, ஸ்தேவான் வந்து அந்த பிரதான ஆசாரியர் வேதவாரகர் எல்லாரையும் பார்த்து பேசுறாரு. எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவளை பார்த்து கடைசியில் சொல்றாரு 51வது வசனத்திலே, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. இவ்வளவு அதிகமா யாரையும் திட்ட முடியாது. உனக்கு கழுத்து எப்படிப்பட்ட கழுத்து? வணங்கா கழுத்து. பிரியமானவர்களே, ஒரு சத்தியத்தை அவன் தெளிவாக சொல்லுகிறான். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இதயத்திலும் செவியிலும் என்ன செய்தார்கள்? விருத்த சேதனம் பெறாதவர்களே. அது மாத்திரமல்ல, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். இவ்வளவு தெளிவா யாரும் பேச முடியாது. தேவன் வாயிலிருந்து அந்த சத்தியமான வார்த்தைகள் வருகிறது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எதிர்த்து நிற்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். பிரதான ஆசாரியரையும் வேதவாரியரையும் பார்த்து இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தையை சொல்லலை. தேவான் தெளிவா சொல்றான். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. விருத்த சேதனம் எதுல முக்கியம்? இருதயத்தில் முக்கியம், செவிகளில் முக்கியம். அந்த ரெண்டையும் நீ பெறல. பிரியமானவர்களே, இதை அவன் தெளிவாக சொல்லுகிறத பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளில் எவரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? எல்லாரையும் துன்பப்படுத்தியிருக்கான். வார்த்தையை கேட்டவுடனே பயந்து நடுங்கிட்டான். இவ்வளவு போல்டா பேசுறான். பிரியமானவர்களே, சத்தியத்தை பேசுகிற மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? யாருக்கும் பயப்பட மாட்டான். அந்த பயமில்லாத ஒரு பேச்சை அவன் வாயிலிருந்து வருகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு வந்து சத்தியம் நமக்கு உள்ள இருக்குன்னா நம்ம என்ன செய்வோம்? தைரியமாக வந்து என்ன செய்வோம்? சத்தியத்தை பேசுவோம். ஸ்தேவான் விதமாக பேசினான், தைரியமாக பேசினான். பிரியமானவர்களே, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு தெளிவாக அவன் என்ன செய்கிறான்? சாட்சி கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சாட்சி கொடுத்தான். கடைசியில் சொன்னான், இதோ வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன், அவர் பிதாவின் வலது வாசத்திலே நின்று கொண்டு இருக்கிறார், அதை நான் பார்க்கிறேன் என்றார். இதெல்லாம் சத்தியமான வார்த்தைகள். பிரியமானவர்களே, சத்தியமான வார்த்தைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாயிலிருந்து போட வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம சத்தியமான வார்த்தைகளை பேச வேண்டும். அதான் அநேகரை மனம் திரும்ப வைக்கும். நான் பேங்க்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணேன். அப்போ இந்த ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே இது ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடந்துச்சு. அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் வந்து பிலிகிராம் அங்கே இருக்கிறாரு. அவர் வந்து இங்கே ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு அம்மா வச்சுருந்தார். அந்த அம்மா பேசுகிறாங்க. அந்த அம்மா பேசுறதுக்காக எல்லாரும் வந்து காத்திருக்காங்க. நல்ல அந்த அம்மா பேசி, அப்போ அந்த அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து எப்படி வந்து இந்த உலகத்தில் வந்து அற்புதங்களை செய்தார் என்பது மாத்திரமல்ல, இன்றும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போ வந்து அவங்க இந்த அம்மாவுக்கு அந்த சாட்சி கொடுத்த அம்மாவுக்கு அம்மா அவங்களுக்கு ரொம்ப சிக்கா இருக்கிறாங்க. அதனால இப்போ தினகரன் உயிரோடு இருக்கிறார். நான் பல வருடங்களுக்கு முன்பதாக. அப்போ அவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்காக அங்கேருந்து கேட்டாங்களாம், ஐயா நான் வர்றவன் ஜெபிக்க வர்றோன்னு. அப்போ அவர் நிறைய மீட்டிங்ஸ்லாம் போட்டதுனால இப்போ டைம் இல்லை, அப்போ டைம் இல்லைன்னு சொன்னதுனால உங்களுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. கடைசியில் ஒரு டைம் கேட்டு கொடுத்துருக்குறாரு. அந்த டைமில் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. போன உடனே அவர் கூட பார்த்துட்டு சொன்னாராம், உங்கள் அம்மாவுக்காகவும் ஜெபிக்கிறேன், உங்களுக்காகவும் ஜெபிக்கும்படி ஆண்டவர் சொல்கிறாருண்ணா. அப்போ அந்த அம்மாவுக்கு பெருமை. அம்மா அதாவது பிலிகிராமே அவங்க ரெப்ரசன்டேட்டிவாக வச்சுருக்காங்க, அவ்வளோ பெரிய பெருமை இல்லை. நீங்கள் எனக்காகலாம் ஜெபிக்க வேண்டாம், அந்த அம்மாக்காக மட்டும் ஜெபிக்க அப்படின்னு அது சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்காக ஜெபிச்சார். ஜெபிச்சுட்டு அவங்கள பார்த்து சொன்னாங்களாம், நீங்கள் அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த அம்மா வந்து அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வாலிப வயது, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த காலேஜுக்கு போகணும். இப்படி போகும்போது அவங்க ஜெபிச்சுக்கிட்டே போவாங்களாம். வாலிப வயதில் இருக்கிறாங்க. ஆண்டவரே நீர் அங்கே சும்மா தானே உட்கார்ந்துருக்கிறீர், எனக்கு வாரம் ஆண்டவரே, என் கூட நடந்து வாரும், எனக்கு பாதுகாப்பு கொடுக்க நீர் தான் வரணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே நடந்து போனாங்க. இது மாதிரி இப்போ அங்கே ஒவ்வொரு நாள் நடத்தியேன்னா திடீர்னு ஒருத்தன் கண்ணை கொண்டுட்டு வந்துடுவான், துன்மார்க்கமான மனிதர்களாக இருப்பாங்க. அதனால் அந்த ஜெபத்தை பண்ணிகிட்டே போவாங்க. அதனால் வந்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து தினகரன் சொன்னாரான், நீ அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருந்த, அப்போ நான் உன் கூட நடந்து வந்தேன்னு அவளுக்கு சொல்லு. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அப்படியே சொன்னாராம், நான் கூட உண்மையாகவே இறங்கி வந்தேன், அவளோடு நடந்து வந்தேன் என்று அவளுக்கு சொல்லுன்னாராம். அசந்து போனாங்க. பிரியமானவர்களே, நாம் தெரியாமல் வாயில வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு என்ன செய்கிறார்? அது அப்படியே செய்கிறார்.
இந்த வார்த்தை அவர் இடத்துல வந்தவுடனே இந்த அம்மா ஓன்னு கத்துறாங்களாம், ஆண்டவரே நான் விளையாட்டுக்கு சொன்னேன் ஆண்டவரே, இருந்தாலும் நீர் அங்கு என்னோடு இறங்கி வந்தீர், என்னோடு கூட நடந்து வந்தீரே என்று சொல்லி அவ்வளவு தூரம் அவங்க கண்ணீர் விட்டு அழுதார். இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், தேவன் என்ன செய்கிறார், நம்முடைய வார்த்தைகளை பார்க்கிறார். ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்த்து என்ன செய்கிறார், கிரியை செய்கிறார். நம்முடைய ஜெபம் சாகவே சாகாதுமா, நல்லா புரிஞ்சுக்கிங்க. நாம் பண்ணுகிற ஜெபம் என்ன செய்யாது, சாகாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதோ போச்சு நினைக்கிறோம், அப்படி இல்லை. தேவன் நினைச்சுக்கிறார், அந்த ஒவ்வொரு வார்த்தையும் கனப்படுத்துகிறார். அதில் இருக்கிற சத்தியமான வார்த்தைகள். பிரியமானவர்களே, இப்படி கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக செய்யும் போது ஆண்டவர் நமக்கு கிரியை செய்கிறார். வேதத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், ஒரு முக்கியமான வார்த்தை ரோமர் 1வது அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 1:18. சத்தியத்தை வாசிங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். இப்போ சத்தியத்தை நமக்கு தெரியுது, அந்த சத்தியத்தை என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதை அநியாயத்தினால என்ன செய்யக்கூடாது, அடக்கி வைக்கக்கூடாது. அநியாயத்தினாலே அடக்கி வைக்காதீர்கள், இந்த சத்தியத்தை சொல்லுங்க. இந்த சத்தியத்தை நீங்கள் சொல்ல சொல்ல என்ன செய்யும், அது என்ன செய்யும், கிரியை செய்யும். பிரியமானவர்களே, விலை மதிக்க முடியாத சொத்து தான் அந்த சத்தியம். சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். நீங்க மோட்சத்துக்கு போகணும்னா இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை, இயேசு கிறிஸ்து நாமந்தான். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நாம் சொல்லாமட்டால் நமக்கு தெரியுது, சத்தியம் தெரியுது, ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், சொல்ல மாட்டோம். அவன் பொய்யை நம்பி இருக்கிறான், பொய்யான விக்கிரகங்களை நம்பி இருக்கிறான், அதுக்காக நடக்கிறான், அவ்வளவு தூரம் நடக்கிறான். பிரியமானவர்களே, அவனுக்கு சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். அப்பா, இதுதான் உண்மையான சத்தியம், உண்மையான சத்தியம் இது. இதை நீ உணர்ந்து கொள்வாயானால் எங்கே போகலாம், மோட்சத்துக்கு போகலாம். இல்லைன்னா எங்கே தான் போவ, நரகத்துக்கு தான் போவ என்பதை நாம் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்காதீர்கள். அடக்கி வைத்தா தேவனுடைய கோபம் தான் வருமா. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, பவுல் அப்போஸ்தலர் என்ன செய்கிறார் என்றால், அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்தை நாம் எடுத்து வாசித்து பார்ப்போமானால், அப்போஸ்தலர் 26, அவருக்கு முன்பதாக பெஸ்து அவன் நியாயாதிபதியாக உட்கார்ந்திருக்கிறான். அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், அதில் அகிரிப்பா ராஜாவும் இருக்கிறார். நியாயம் தீர்க்கும்படி எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்பொழுது பவுல் பேசுகிறார். பவுல் பேசும்போது எப்படி அவர் மதியான வேளையிலே தேவன் அவருக்கு தரிசனமானார் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை, அந்த பரம தரிசனத்தை நான் கண்டேன், அப்படியே மனம் மாறிட்டேன். அதுக்கு பிறகு நான் என்ன செய்தேன், எல்லா இடங்களிலும் போய் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்று எல்லா இடங்களிலும் பிரசங்கித்தேன் அப்படி சொல்லி தைரியமா பேசுறார். இப்படி பேசின உடனே பெஸ்து கத்துறார். அதாவது என்ன வார்த்தைகளை சொல்லி திட்டுகிறார் என்றால், இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலை நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது. கத்துறான், நீ பைத்தியகாரம் பேசுறது போல பேசுகிறாய். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம உண்மையை பேசும்போது, சத்தியத்தை பேசும்போது உலகம் என்ன சொல்லும், பைத்தியக்காரன் பேசுகிறது போல பேசுகிறாயே. கவலைப்படாதீங்க, அதாவது உலகத்திற்கு அது பைத்தியமாய் இருக்கிறது, ஆனாலும் அது சத்தியமான வார்த்தை, சத்தியமான வார்த்தை. பிரியமானவர்களே, சத்தியத்திற்கு என்ன செய்ய முடியாது, யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. சத்தியமான வார்த்தை என்ன செய்கிறது, கண்டிப்பாக கிரியை செய்யும். அது செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விடாது. ஆகவே என்ன சொல்கிறான், சத்தியமும் சொஸ்த புத்தியுள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். இந்த சங்கதிகளை அகிரிப்பா ராஜா நன்றாக அறிந்திருக்கிறார். அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான். அகிரிப்பா ராஜா இறங்கி வந்துட்டார். என்ன சொல்றாரு, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு இன்னும் கொஞ்சம் தான் குறையும், கொஞ்சம் குறை என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். அந்த சத்திய வார்த்தை அவருடைய வாழ்க்கை அப்படியே மாத்திருச்சு. அதாவது அவருக்கு நியாயம் தீர்க்க போற உட்கார்ந்துருக்கு, அவருடைய வாழ்க்கையை மாறிவிட்டது. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த சத்தியமான வார்த்தைகளை நாம் பேச பேச என்ன செய்யும், அவன் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவனை என்ன செய்யும், மாற்றிவிடும். சத்திய வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது. அவன் உரத்த சத்தமாய் என்ன செய்தான், தனக்காக பேசினான். பிரியமானவர்களே, எந்த இடத்திலும் பவுல் அப்போஸ்தலர் என்ன செய்ய மாட்டாரு, சத்தியத்தை சொல்லாமல் இருக்க மாட்டார். அவன் எந்த ஆளா இருந்தாலும் சரி, பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சின்ன ஆளாலும் சரி,
என்ன செய்தான்? சத்தியத்தை பேசினான். பிரியமானவர்களே, இந்த சத்திய வார்த்தைகள் நம் வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது. இந்த சத்திய வார்த்தைகள் நம் வாயிலிருந்து வெளிப்படுமானால் அது என்ன செய்யும்? அது கிரியைகளை செய்யும். இன்னைக்கு சத்திய வார்த்தைகளை பேசாதபடி என்ன செய்கிறான்? பிசாசானவன் அப்படியே வாயை அப்படியே கட்டி வச்சிருக்கிறான். இந்த சத்திய வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும், பேச வேண்டும், தைரியமாக என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதனாலதான் அந்த சத்தியமான வார்த்தைகளை ஆண்டவர் நம்முடைய வாயிலே வைத்திருக்கிறார். பிலாத்துக்கு முன்பாக ஆண்டவர் நிற்கும்போது சொன்னார், நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன். இன்னைக்கு யார் இருக்கீங்களே? யாராச்சும் இருக்கீங்களா? சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க இன்னைக்கு யார் இருக்கீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க இன்னைக்கு யாருமே வர மாட்டேங்கிறீங்க. ஏனோ தானு இப்படி, அதாவது எனக்கு வேணும்யா, எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு தலைவலி போகணும், என் குடும்பத்தில் அது கிடைக்கணும், அப்படி இல்லை. பிரியமான பிள்ளை, இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள். நம்ம பெரிய காரியத்திற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு பெரிய ராஜ்யத்தை வைத்திருக்கிறேன் என்றார். இந்த ராஜ்யத்தில் நித்திய காலமாக வாழப்போகிறாய். அந்த ராஜ்யத்துக்காக என்ன செய்ய? கிரியை நடப்பி. அதுக்காக தான் ஆலயத்துக்கு வர்றோம். பிரியமானவர்களே, சாதாரணமான உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் அல்ல, இம்மைக்காக மாத்திரம் அல்ல. இம்மைக்காக மாத்திரம் நம்ம வேணும்னா என்ன செய்யலாம்? அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. பிரியமானவர்களே, நித்திய காலமாக நாம் வாழ வேண்டுமானால் அந்த பெரிய அந்த ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரவாளியாக நாம் மாற வேண்டும். அப்போ அவன் என்ன செய்யறான்? சத்தியமான வார்த்தைகளை என்ன செய்யறான்? அந்த பரம தரிசனத்தை அவன் என்ன சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த அருமையான தருணத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? சத்தியத்திற்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். என்னைக்குமே மைக்கு இவ்வளவு தூரம் கஷ்டம் கொடுத்ததில்லை. நீ முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த சத்திய வார்த்தைகள் என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். சத்திய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வருகிறதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? சத்திய வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சத்திய வேதத்தை நாம் வாசிக்க அந்த சத்திய வார்த்தைகள் நம் வாயிலிருந்து வர வேண்டும். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க. இன்னைக்கு சத்தியத்துக்கு நாம் சாட்சி கொடுக்குறோமா? பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சத்தியத்துக்கு சாட்சிகளாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? அந்த சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்காதபடி உலகத்திலே பலவிதமான காரியங்களுக்காக பேசி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக உழைக்க வேண்டுமானா ஒரு சின்ன காரியத்தை நீங்க செய்வீர்களானாலும் உங்களுக்கு என்ன உண்டு? ரிவார்டு உண்டுமா. கண்டிப்பா புரிஞ்சுக்கங்க. ஒரு சின்ன வேலையை செஞ்சாலும் பரலோக ராஜ்யத்திற்காக தயவுசெய்து கவனிங்க. ஒரு சின்ன வேலையை செய்தாலும் அதுக்கு என்ன உண்டு? ரிவார்டு உண்டு. நீ போகும்போது ஒரு சின்ன டிராக்ஸ் கொடுத்தீங்கனாலும் ஆண்டவர் கணக்கில் எழுதி வச்சுப்பார். இவன் போகும்போது என்ன செஞ்சேன்? ஒரு டிராக்ஸை கொடுத்தான், அதை ஒரு கணக்கில் எழுதி வச்சுப்பார். அதாவது அதுக்கு உங்களுக்கு ரிவார்டு உண்டு, கண்டிப்பாக ரிவார்டு உண்டு. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளை சொல்லி நான் முடிக்கிறேன். கம்போடியாவில் ஒரு யுத்தம், சுற்றி உள்ள நாடுகளுக்கும் அதுக்கும் பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த நாட்டுக்குள்ளாக வர முடியாதபடி சுற்றியே அந்த இடத்த சுற்றி அவங்க என்ன செய்தாங்க? கன்னி வெடிகள் நிறையா வச்சாங்க. எல்லாம் நமக்கு பேப்பரில் வாசிப்போம். நிறையா கன்னி வெடிகளை வச்சுட்டாங்க. யுத்தமெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கன்னி வெடிகள் எங்கே வச்சாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. பூமியை தோண்டி என்ன செய்தாங்க? கன்னி வெடிகளை வச்சுட்டான். எவ்வளோ ஒரு கன்னி வெடிகள்னா ஏறக்குறைய 60 லட்சம் கன்னி வெடிகள். எத்தனை கன்னி வெடிகள்? 60 லட்சம்மா. 60 கன்னி வெடிகள் இல்லை, 60 லட்சம் கன்னி வெடிகள் சுற்றி வச்சிருக்கிறாங்க. இப்போ தெரியாமல் அந்த இடத்துக்கு போனால் சடால் அது வெடித்து ஒருத்தன் கால் போயிடும், கை போயிடும். இது மாதிரி அந்த தேசத்திலே ஏறக்குறைய நிறைய பேர் 20,000க்கு மேலே நிறைய பேருக்கு என்ன செஞ்சு கை போய் கால் போய் ரொம்ப மோசமான நிலை போயிடுச்சு. அந்த கன்னி வெடியை எடுக்கிறதுக்கு இவங்களால முடியல. அது பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுறாங்க. அப்போ அந்த பெல்ஜியம் நாட்டில் இந்த கன்னி வெடி எடுக்கிறதுக்காகவே ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, தயவுசெய்து நாங்கள் கன்னி வெடி நிறையா வச்சுட்டோம், அது எங்கெங்கே இருக்குன்னே தெரியல, தெரியாமல் ஒருத்தன் போய் காலை வச்சுட்டாலே அது வெடிச்சிருது, கை போயிருது, கால் போயிருது, தயவுசெய்து அந்த கன்னி வெடியெல்லாம் நீங்கள் எங்களுக்காக எடுக்கணும்னு சொல்லி பெல்ஜியம் நாட்டு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அவங்கள கூப்பிட்டாங்க. பெல்ஜியம் நாட்டுக்காரங்க அதுக்காக வந்தாங்க. பெல்ஜியம் நாட்டு எப்படி அதை எடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். அவங்க இதுக்காக ஒரு எலியை பழக்கியிருக்காங்க. ஒரு எலி, சாதாரணமான ஒரு எலி, அது என்ன செய்யும்? போய் தோண்டும், அப்படியே தோண்டி பார்க்கும். தோண்டி பார்த்து அது மோப்பம் பிடிச்ச உடனே என்ன செய்யும்? கண்டுபிடிச்சிடும் அதில் ஒரு
கன்னி வெடி இருக்குன்னு இது பார்த்த உடனே கையை தூக்கி காட்டுமா. இவ்வளோ ஒரு அருமையான காரியம், நடந்த காரியமா. அதனால பின்னாடியே போவாங்க, எலிக்கு பின்னாடியே போவாங்க. அது கண்டுபிடிச்ச உடனே என்ன செய்யும், கையை தூக்கி காட்டும். உடனே அந்த கன்னி வெடி என்ன செய்வாங்க, அதை எடுக்கிறவங்க பின்னாடியே போய் அந்த இடம் தெரிஞ்சு போச்சு, கரெக்டாக பார்த்து மெதுவாக சுற்றி தோண்டி என்ன செய்வாங்க, கன்னி வெடியை எடுத்துருவாங்க. இப்படி ஏறக்குறைய 40 லட்சம் கன்னி வெடியை எடுத்திருக்காங்க. எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்களாம். இந்த சின்ன எலி, அதை ட்ரெயின் பண்ண எலி, அது பேர் மகாவான்னு பேர். மகாவா என்றால் துணிவு என்று அர்த்தமா. அந்த மகாவா என்ற ஒரு சின்ன எலி போய் என்ன செய்ய, தோண்டி 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 மோப்பம் பிடிச்சே கண்டுபிடிச்சிருக்கு. அதுக்காக அது ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு என்ன முக்கியமான வேலை, எந்த பூனையோ எந்த நாயோ பக்கத்தில் வந்துடக்கூடாது, அதை பாதுகாக்கிறது தான் இவங்க முக்கியமான வேலை. அது தான் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது தான் வேலையை ஏறக்கூடிய 40 லட்சம் கன்னி வெடியை அதே கண்டுபிடிச்சிருக்கு. உலகமே சேர்ந்து என்ன செய்திருக்கான், அந்த அருமையான அந்த பெல்ஜியம் நாட்டு அந்த அந்த ஆர்கனைசேஷனுக்கு கோல்டு மெடல் கொடுத்தாங்களாம். பெரிய காரியத்தை செஞ்சுட்டாங்க. ஆனால் செஞ்சது யாரு, எலி. அதுக்கு என்ன கொடுத்தாங்க, ஒன்றுமே கொடுக்கல, ஒரு பைசா கூட கொடுக்கலையா. அது தன் வேலையை செஞ்சு செஞ்சு 8 வருஷம் இருந்து செத்து போயிடுச்சு. அதுக்கு ஒன்றுமே செய்யலை. அதை யோசித்து பார்த்தேன், அந்த எலி செஞ்ச வேலை அவ்வளோ முக்கியமான வேலை. அதுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. பெல்ஜியம் நாட்டுக்கு அந்த அது செஞ்ச ஆர்கனைசேஷன் ஏகப்பட்ட பணம் கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்ட டாலர் கொடுத்துருக்காங்க. எலிக்கு என்ன செய்யலை, ஒரு பைசா கொடுக்கல. பிரியமானவர்களே, ஆனால் நம்ம ஆண்டோட வேலையை செஞ்சோம்னா நமக்கு என்ன செய்வார், நமக்கு ரிவார்டு கொடுப்பார். நமக்கு ரிவார்டு கொடுப்பாரியா. ஒரு சின்ன வேலையை செஞ்சாலும் உங்களுக்கு ரிவார்டு கொடுப்பார். அந்த எலிக்கு கிடைக்கல, ஆனால் அது சின்சியராக வேலை செஞ்சிச்சு. தினந்தோறும் சின்சியராக வேலை செஞ்சு தனக்கு எஜமானுக்கு என்ன செஞ்சிருக்கு, சின்சியராக வேலை செஞ்சிருக்கு. இன்னைக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருக்காக வேலை செய்யக்கூடிய சின்சியரான மகாவா இந்த துணிவு கொண்ட ஒரு எலியை போல நம்ம என்ன செய்யணும், இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக வாழணும். சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தேன், சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தேன். நம்ம சொல்ல முடியுமா, சத்தியம் எனக்குள்ளாக இருக்கிறது. சத்தியம் எனக்குள்ளாக என்ன செய்கிறது, என்னை அப்படியே மாற்றி விட்டது. சத்தியம் எனக்கு ஜீவனை கொடுத்தது, சத்தியம் எனக்கு பலனை கொடுத்தது, சத்தியம் எனக்கு விடுதலை கொடுத்தது. இந்த சத்தியத்துக்கு நான் சாட்சி கொடுக்க இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன். இந்த சத்தியத்திற்காக நாம் சாட்சி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் வாரும். நிறைய எல்லா சபைகளிலும் சொல்கிற ஒரே வார்த்தை, ஆண்டவரே சீக்கிரம் வாரும் ஆண்டவரே, சீக்கிரம் வாரும் ஆண்டவரே என்று சொல்லி என்ன செய்கிறோம், காத்து கொண்டு இருக்கிறோம். நான் ஆண்டவருக்காக நம்ம சீக்கிரம் வர்றதுக்காக நம்ம ஏதாச்சும் செய்கிறோமா, இந்த சத்தியத்தை நம்ம அறிவிக்கிறோமா? பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக உழைக்க வேண்டிய முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம், அதை நாம் செய்வதில்லை. பிரியமானவர்களே, ஒரு அருமையான பாட்டு உண்டு, பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாக்கணும், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், எங்க இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், உண்மையானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நம்ம எல்லாரும் அப்படியே அப்படியே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் ஐயா, சத்தியத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் ஆண்டவரே, சத்தியத்திற்கு நான் நல்ல சாட்சியாக இருக்கிறேன் என்று சொன்னது போல நாங்கள் நல்ல சாட்சியாக இருக்க வேண்டும் ஐயா. எங்களை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக. நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியே போடப்படும், ராஜா வருகிறார்
ஆயத்தமாவோ இயேசு ராஜா வருகிறார். ஆயத்தமாவோ இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம் எங்க இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். எல்லாம் நிரம்பிட வேண்டும். தகர்ந்திட வேண்டும். போனலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார். ஆயத்தமாவோ இயேசு ராஜா வருகிறார். ஆயத்தமாவோ இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம் எங்க இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். போனலானவை நேரானவை கரடானவை சமமாகணும். அனுதினமும் ஜபத்தில் விழித்திருப்போம். அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். அனுதினமும் ஜபத்தில் விழித்திருப்போம். அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார். ஆயத்தமாவோ ராஜா வருகிறார். ஆயத்தமாவோ இயேசு வருகிறார். எங்க இயேசு வருகிறார். நிரம்பிட வேண்டும். மலைகள் தகர்ந்திட வேண்டும். போனலானவை கரடானவை சமமாகணும். நாங்கள் சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துகிறார்கள். சத்தியத்தை அநியாயத்தினாலே நாங்கள் அடக்கி வைக்காதீர்கள்.